ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேட்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. சரிங்க, இன்றைய நடப்பு நிகழ்வுகள்ல முதல் கேள்வி என்னன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அதாவது இந்திய அறிவியல் கல்வி நிறுவனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன். இவரை பத்தின மேலும் சில தகவல் என்னன்னா, இவர் 8வது தலைவர் ஆவாருங்க. இவரின் பதவி காலம் 2018 முதல் 2021 வரைக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த பதவியில இருந்தவங்க யாருன்னா கே கஸ்தூரிரங்கன். அடுத்த கேள்வி, இந்திய ரயில்வேயின் செயல்திறன் மற்றும் தரத்தினை அதிகரிக்கவும் மின்மயமாக்கலுக்கும் எந்த வங்கி $120 மில்லியன் கடனுதவி அளித்துள்ளது? இதற்கான விடை ஏடிபிங்க, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்குங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பத்தின மேலும் சில தகவல் என்னன்னா, இதனுடைய தலைமையிடம் மாண்டலுயோங் பிலிப்பைன்ஸ்ல இருக்குங்க. தலைவர் தாகிகோ நாகோங்க. அடுத்த கேள்வி, 17th ஆனுவல் கான்பரன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் காம்படிஷன் நெட்வொர்க், அதாவது 17வது ஐசிஎன் 2018க்கான மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை நியூ டெல்லிங்க. அதாவது இந்த மாநாடு முதலா இப்பதான் இந்தியால நடக்குதுங்க. என்னைக்கு நடக்குது அப்படின்னா மார்ச் 21ல இருந்து 23 வரைக்கும் நடக்குதுங்க. அடுத்ததா இந்திய போட்டி ஆணையத்தின் தலைவர், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இதனுடைய தலைவர் யாருன்னா ஸ்ரீ தேவேந்திர சிங் சிக்ரிங்க. அடுத்த கேள்வி, நிதி ஆயோக் சமீபத்தில் எந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான விரிவான காலக்கெடுவையும் மற்றும் அதனை பற்றிய விரிவான திட்டங்களையும் வெளியிட்டுள்ளது? இதற்கான விடை சாத் ஈங்க, அதாவது சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் ஹியூமன் கேபிட்டல் இன் எஜுகேஷன். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் காந்த்ங்க. அடுத்த கேள்விங்க, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான விடை ஆச்சாரிய வினோபா பாவேங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, இவ்வியக்கம் நிலமில்லா ஏழைகளுக்கு நிலங்களை விநியோகம் செய்யும் பொருட்டு 1951 ஏற்படுத்தப்பட்டதுங்க. கடந்த 2013 டிசம்பர் மாதத்திற்கு பின் பூமிதான வாரியத்திற்கு தலைவர், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்படவில்லைங்க. தற்போது இவ்வாரியத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க தமிழக வருவாய்த்துறை உத்தரவிட்டுள்ளதுங்க. அடுத்ததா, மின்னணு குடும்ப அட்டைகளில் பிழைகள், திருத்தங்கள், மாற்றங்கள் இருந்தால் அவற்றை தனிநபர்களே சரி செய்து கொள்வதற்கான இணையதளம் எது? இதற்கான ஆன்சர் www.tnpds.gov.in. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த அட்டையில் உள்ள ரகசிய குறியீட்டெண், அதாவது QR கோடு வழியாக என்னென்ன பொருள்கள் அட்டைதாரர்கள் பெற்றுள்ளனர் என்பதை அறிய முடியுங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் 100 ஜிகாவாட் மின்சாரத்தை எந்த ஆண்டிற்குள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2022க்குள்ளங்க. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டிற்குள் இந்தியாவில் ஜவுளி பொருள்களின் மொத்த வர்த்தகத்தை $300 பில்லியன் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான விடை 2025ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்தியாவின் மத்திய ஜவுளித்துறை ஆணையர் கவிதா குப்தாங்க. இந்தியாவில் 70% பருத்தியும் 30% செயற்கை நூலிலை பயன்பாடும் உள்ளதுங்க. அடுத்த கேள்வி, சென்னையில் பாதுகாப்புத்துறை கண்காட்சி எப்போது நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஏப்ரல் 11ல இருந்து 14 வரைக்குங்க. மேலும் தகவல் என்னன்னா, இதில் 60 நாடுகளைச் சேர்ந்த 75 நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்பை காட்சிப்படுத்த உள்ளனங்க. இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்த கேள்வி, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை எது? இதற்கான விடை பிரணாப் முகர்ஜி அறக்கட்டளைங்க. மேலும் இத பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த அறக்கட்டளையின் இயக்குனர் ஒமிதா பால்ங்க. பிரணாப் முகர்ஜி நம் நாட்டின் 13வது குடியரசுத் தலைவர் ஆவாருங்க. அடுத்த கேள்வி,
எந்த மாநிலம் வரும் மார்ச் 18ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக்கு தடை விதித்துள்ளது? இதற்கான விடை மகாராஷ்டிராங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மகாராஷ்டிராவின் புத்தாண்டு தினமான மார்ச் 18 முதல் இத்தடை அமல்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. இத்தடையை மீறுவோருக்கு ரூபாய் 25,000 அபராதமும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, பாகிஸ்தான் விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? இதற்கான விடை முஹாஜித் அன்வர் கான்ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, தற்போதைய விமானப்படை தலைமை தளபதி சொஹைல் அமன் ஓய்வு பெறுவதால் முஹாஜித் நியமிக்கப்பட உள்ளாருங்க. அடுத்த கேள்வி, ஜெர்மனிய டென்னிஸ் வீரரான யார் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார்? இதற்கான விடை டாமி ஹாஸ்ங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, உலகில் முன்னாள் 2ஆம் நிலை வீரரான இவர் தனது டென்னிஸ் வாழ்க்கையில் 15 ஒற்றையர் பட்டங்களை வென்றுள்ளாருங்க. அடுத்த கேள்வி, பிசிசிஐ முன்னாள் தலைவர் ஜக்மோகன் டால்மியா குறித்த புத்தகம் ஒன்றை எந்த கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இலங்கை கிரிக்கெட் வாரியங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இலங்கையின் 70வது சுதந்திர தினத்தை ஒட்டி இப்புத்தகம் வெளியிடப்பட்டதுங்க. ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச சதுரங்க போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சென்னையைச் சேர்ந்த யார் சாம்பியன் பட்டம் வென்றார்? இதற்கான விடை பிரகனானந்தாங்க. ஐஸ்லாந்தினுடைய ஜனாதிபதி குயோனி தி ஜெகன்னசன், பிரதமர் கத்ரின் ஜாகோப் சோடிர், தலைநகரம் ரிகியவிக், நாணயம் குரோனாங்க. சரிங்க, இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.